If you just know you're that girl, Yeah. you just have no choice but to be that girl. And I feel like I'm that girl. How to become that girl, how to become this girl, how to be like this model, how to dress like that actress. Are we tired? Tired of chasing someone else's life? Tired of shrinking ourselves just to fit into a trend? In a world that constantly telling you who to be, I'm here to remind you that you don't have to become her. All you have to do is just come back to yourself. Just be yourself. Just come back, be you. This is the most beautiful thing. In this video, I'm going to talk about how to become you. First thing is, you don't need to be confident all the time to be powerful. Most of the confident people, அவங்க எல்லா டைமுமே கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. Confidence comes from showing up even when you are scared. நீங்க ஒரு விஷயத்த செய்ய பயப்படுறீங்க, பட் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி செய்றீங்கன்னா அங்கதான் உங்க கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும். கான்ஃபிடன்ஸ் நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது, அது உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. நீங்க ஷோ அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்க செல்ஃப் வந்து உங்களை அதிகமா நம்ப ஆரம்பிச்சிடும். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலும் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆக ஆரம்பிக்கும். இங்க எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. எல்லாருமே அவங்க லைஃப்பை பெட்டர் ஆக்குறதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால இவங்கள மாதிரி போஸ்ட் பண்ண முடியாது, என்னால இவங்கள மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, என்னால இவங்கள மாதிரி பேச முடியாது, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன்னா அதுதான் உண்மையான கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடென்ட் பீப்புள்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம கிட்ட ஃபேக்கான ஒரு இமேஜ் திணிச்சிட்டாங்க. பட் கான்ஃபிடென்டான பீப்புள் எப்பவுமே ஷோ அப் பண்ற பீப்புளா தான் இருந்திருக்காங்க. ஸோ எல்லா டைமும் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதோட எல்லா டைமும் எப்படி ஷோ அப் பண்ணணும்ன்றத நம்ம யோசிச்சாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் கான்ஃபிடென்டா இருக்கலாம். செகண்ட் திங் இஸ் ஹீலிங். உண்மையான ஹீலிங்னா என்னன்னா, உங்க செல்ஃப் கூட நீங்க பீஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல உட்கார முடிஞ்சிச்சுன்னா அதுதான் ஹீலிங். ஹீலிங் வந்துட்டு எப்போதுமே ஒரு லீனியர் கிராஃபா இருக்காது. இந்த கம்பேரிசன் கூட ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா. இதை நீங்க ஹீல் பண்ணாம இந்த கம்பேரிசனை உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்றீங்கன்னா அது வந்து நேச்சுரலா வருது இல்லை. உங்களை மேபி நிறைய பேர் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, நீங்க யூஸ் டு ஆயிருப்பீங்க. இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து கேட்டு 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 நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த கம்பேரிசன் நமக்கே தெரியாம நம்ம சப்கான்ஷியஸ்லி செய்ய ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் இஸ் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்ல இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களால நீங்க நினைச்சதை அட்ராக்ட் பண்ண முடியாது. அலைன்மெண்ட்னா என்னன்னா, உங்களோட டிசையர் ஃப்ரீக்வன்சி கூட நீங்க ஈக்குவல் ஆகணும். இப்போ நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 5 to 8னா நீங்க வந்துட்டு 5 to 8ல இல்லாம 320ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த கார் உங்ககிட்ட வந்து சேராது. ஸோ நீங்க இன்னைக்கு 5 to 8க்கு வரீங்களோ அப்பதான் உங்களால அந்த கார் அட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ல அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா, கஷ்டப்பட்டாதான் உனக்கு அதோட அருமை தெரியும், கஷ்டப்பட்டாதான் உன்னால அதை அச்சீவ் பண்ண முடியும். பட் அலைன்மெண்ட்ல இருந்தீங்கனாலே நீங்க கேட்ட எந்த விஷயம் வேணா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஸோ நீங்க அலைன்மெண்ட்ல இருக்கணும்னா உங்க ஃப்ரீக்வன்சியை ரேஸ் பண்ணணும். நீங்க எப்போதுமே ஹையர் ஃப்ரீக்வன்சில இருந்தீங்கன்னா நீங்க என்ன டிசைர் பண்றீங்களோ அதை சீக்கிரமா அட்ராக்ட் பண்ணிடலாம். பட் நீங்க எப்போதுமே லோவர் ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க, நீங்க எப்போதுமே கம்பேர் பண்றீங்க, சேடா இருக்கீங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க, ஆங்கர்ல இருக்கீங்கன்னா உங்களால கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயத்த அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்க ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சேஞ்ச் பண்றதுக்கான எஃபர்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன டிசைர் பண்றீங்களோ அதை சீக்கிரமா உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பெர்ஃபெக்ஷன் ஒன்று இல்லவே இல்லை. நம்ம எல்லாருமே ஃபிட்டிங் பண்றதுக்காக பிறக்கல. ஏன் எனக்கு அந்த மாதிரி ஃபேஸ் இல்லை, ஏன் எனக்கு அந்த மாதிரி நோஸ் இல்லை, ஏன் எனக்கு இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இல்லை? பிகாஸ் யூ ஆர் நெவர் meant டு ஹேவ் தட். அதுதான் உண்மையான ரீசன். அவங்களோட ஜெனட்டிக்ஸ் அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தது. யார் உங்களை விட பெட்டரா இருக்கான்றதை யோசிக்கிறத விட்டுட்டு நான் எப்படி பெட்டர் ஆகணும்னு யோசிச்சீங்கன்னா உங்க லைஃப்பை நீங்க ஈஸியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். நாட் எவ்ரி ஒன் meant டு அண்டர்ஸ்டாண்ட் யூ அண்ட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும், எல்லாருமே வந்துட்டு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணாதீங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க லைஃப்ல அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அது பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது, ஒரே ஆங்கிள் இருந்து ஒரு விஷயத்த பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு நீங்க உங்க செல்ஃபை மொதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரியல் செல்ஃப் லவ் இன்க்ளூட்ஸ் டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாம உங்க லைஃப் உங்களால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்க ஸ்கின் கேர் அப்ளை பண்றதோ, நீங்க சாஃப்ட் மியூசிக் கேட்கறதோ, பார்ட்டி பண்றதோ, இது எதுவுமே வந்து செல்ஃப் லவ் அந்த கேட்டகரியில வராது. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுதுன்னா அது இப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது டிசிப்ளினா செய்யறது தான் உண்மையான செல்ஃப் லவ், உண்மையான செல்ஃப் கேர். சூஸ் யோர் செல்ஃப். உங்களோட பவர் உங்களுக்கு எப்ப திரும்ப கிடைக்கும்னா, மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்காம இருக்கிற டைம்ல கூட நீங்க உங்களை சூஸ் பண்ணும்போது, மற்றவங்க உங்களை அக்செப்ட் பண்ணாத டைம் கூட நீங்க உங்களை சூஸ் பண்ணும்போது, மற்றவங்க உங்களை வேலிடேட் பண்ணாதப்ப நீங்க உங்களை சூஸ் பண்ணும்போது,
உங்கனால ஒருத்தவங்கள சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாரி மத்தவங்கனாலயும் உங்கள சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக ஒரு சர்டன் வேல ட்ரெஸ் பண்றதோ, இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக ஒரு சர்டன் வேல பேசுறதோ, இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக ஒரு சர்டன் வேல அப்பியர் ஆகுறதோ, இல்ல உங்களோட என்டையர் பெர்சனாலிட்டிய வந்துட்டு அல்டர் பண்றதோ, இது எதுவுமே உங்க க்ளோ அப்க்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. பிகாஸ் அந்த இடத்துல நீங்க உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃபா இல்ல. உங்கள நீங்க அபாண்டன் பண்றீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள நீங்க அபாண்டன் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அங்க செல்ஃப் லவ் இருக்காது. நீங்க உங்கள லவ் பண்ணணும்னா, மத்தவங்களுக்காக செய்றத விட்டுட்டு உங்களுக்காக செய்யணும். நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் 100% பீப்பிள நம்மனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்மள ஹேட் பண்றவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி யோசிக்காம, அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு யோசிக்காம, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத நான் செய்யணும். யூ ஆர் நாட் பிஹைண்ட். நீங்க யார் கூடயுமே காம்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பிகாஸ் எல்லாருமே அவங்க லேன்ல ஓடிட்டு இருக்காங்க. இத நம்ம ரியலைஸ் பண்ணாலே நம்ம லைஃப்ல இருக்கிற பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். இவங்களோட பெட்டரா செய்யணும், நம்ம அவங்களோட பெட்டரா செய்யணும். ஐயோ இவங்க சீக்கிரமா காடி வாங்கிட்டாங்க, என்கிட்ட எதுவுமே இல்ல. இவங்க இவ்ளோ ஏர்ன் பண்றாங்க, நான் இவ்ளோ குறைவா ஏர்ன் பண்றேன். இந்த வயசுக்குள்ள டிகிரி எடுத்துடணும், இந்த வயசுக்குள்ள காடி வாங்கிடணும். இது எல்லாமே செட் பண்ணது இந்த சொசைட்டி. சில பேருக்கு ஒரு விஷயம் சீக்கிரமா நடக்கும், சில பேருக்கு ஒரு விஷயம் லேட்டா நடக்கும். அவங்க டைம் லைன்ல எப்போ பெர்ஃபெக்டான டைம் வருதோ அப்போதான் அது அவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரிதான் நமக்குமே, எனக்குமே. ஸோ எனக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே எனக்கு ரைட்டான டைம்ல நடந்திருக்கு. அதுக்காக நான் யாருக்கு முன்னுக்கு இருக்கேன், யாருக்கு பின்னாடி இருக்கேன் அப்படின்னு இல்ல. ஸோ நீங்க யாருக்கும் முன்னுக்கு இல்ல, யாருக்கும் பின்னாடி இல்ல. யூ ஆர் ஆன் யுவர் ஓன் லேன். இட்ஸ் யோர் லைஃப், இட்ஸ் யோர் சாய்ஸ். நீங்க எப்போ அதை செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்ப தாராளமா செய்யலாம். மை லாஸ்ட் டிப் இஸ் டு பி ஹாப்பி. நம்ம இங்க வந்ததே ஹாப்பியா இருக்கிறதுக்காக தான். நீங்க எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணாலும், நீங்க எவ்வளவுதான் சக்சஸ், எவ்வளவுதான் காசு சேர்த்து வச்சிருந்தாலுமே உள்ள ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் இல்லைன்னா இது எது இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா அன்வர்தியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முதல்ல உங்களை ஹாப்பி ஆக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஜென்வினா ஹாப்பி ஆக்குறதுக்கு த ரியல் டோபமின். ஸோ ஸ்டாப் சேசிங் த ஃபேக் இன்ஸ்டன்ட் டோபமின் ஹிட் அண்ட் ஸ்டார்ட் சேசிங் த ரியல் ஹாப்பினஸ். இந்த ஹோல் வீடியோட பாயிண்ட் என்னன்னா டு லுக் விதின் யூ. நீங்க வெளியில எவ்வளவுதான் தேடினாலும் நீங்க உள்ள ஹாப்பியா இல்லைன்னா எதுவுமே இங்க மாற போறது இல்லை. எப்போதுமே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உங்களோட இன்னர் வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ நீங்க உள்ள சரி பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். லாஸ்டா உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, த ரியல் யூ இஸ் இனஃப். நீங்க யார் மாதிரியும் இருக்க தேவையில்லை. நீங்க நீங்களா இருந்தாலே போதும். ட்ரை டு பி யோர் authentic self and work on yourself to become a better person. Thank you so much for watching, and if this touched even one soul, then I think I've done what I came here to do.